ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ இட்லி பொடி தான். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கையளவு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு பேனில் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும். ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னும் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா வந்து ஒரு 4 to 5 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூ, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சுடுங்க. அப்புறம் அரைச்சிக்கோங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி இப்போ அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான முருங்கைப்பூ இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை நெய் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ரெசிபிங்க இது. நம்ம வந்து ஒரு வேறு லெவல் இம்யூனிட்டி பூஸ்டருங்க. ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஐ ஹெல்த்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ரிஷியஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். இந்த முருங்கைப்பூவை வந்து நீங்கள் தவறாமல் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம ஹெல்தி ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்ப ஒரு ப்ரொமோட் பண்ணால க்ளோயிங்காக கொண்டு வரக்கு கூட இந்த முருங்கைப்பூ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பார்த்திங்கன்னா ஆல்சோ டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் கேன்சருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.